சன் டிவி சீரியல்ஸான சுந்தரி, அன்பேவா போன்ற சீரியல்கள் மூலமா பிரபலமாயிருந்தவங்க தான் ஸ்ரீகோபிகா. இவங்களோட வெட்டிங் இப்போ திடீர்னு நின்று போயிருக்கு. இந்த விஷயம் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்ரீகோபிகா 90ml படத்தின் மூலயமா தான் சினிமாவுக்கு அறிமுகமாயிருந்தாங்க. தொடர்ந்து ரூல் நம்பர் 4, வுல்ஃப் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இவங்க சன் டிவில டெலிகாஸ்ட் ஆன சுந்தரி அண்ட் அன்பேவா போன்ற சீரியல் மூலமா தான் ரொம்பவே பாப்புலர் ஆயிருந்தாங்க. இப்போ மலையாளத்துல மாங்கல்யம் தந்துதானே அப்படின்ற ஒரு சீரியல்ல கூட நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களோட ரொம்ப நாள் லவரான வைஷக் ரவி கூட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தது. 2016ல இருந்து 2024 வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்த நிலையில ஜூன் மாசம் இவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில செம்ம கிராண்டா நடந்து முடிஞ்சிருந்தது. இந்த விஷயத்தை அவங்க ரொம்ப ஹாப்பியா ஷேரும் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்களோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, எங்க ரெண்டு பேத்துக்கும் இதுக்கப்புறம் மேரேஜ் நடக்க போறதில்ல அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. வைஷக் ரவிக்கும் எனக்கும் நடந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிருச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் தெளிவாக பேசி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்களோட ஃப்யூச்சருக்கும் அதுதான் நல்லது அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். மேலும் எங்களோட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்படுறோம். ஸோ உங்களோட அன்புக்கும் புரிதலுக்கும் ரொம்பவே நன்றி. இவ்வளோ நாளாக எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். மேலும் இவங்களோட இந்த முடிவுக்கு காரணம் என்னவா இருக்கும்? வைஷக் ரவிக்கும் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா? எதனால இவங்களோட வெட்டிங் நின்று போச்சு அப்படின்ற எந்த ஒரு ரீசனையும் சொல்லாம இருக்காங்க. சீக்கிரமாவே இவங்களோட வெட்டிங் கேன்சல் ஆனதுக்கான ரீசனை சொல்லுவாங்க அப்படின்னு பலருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராங்க.